இந்த பதிவை பார்த்துக்கிட்டு பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரம் எங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் சில பாடல்களாக அறப்பளீஸ்வர சதகம், அதை பார்த்துட்ருக்கோம். அண்ணாமலை கவிராயர், அருணாச்சல கவிராயருடைய பிள்ளை அண்ணாமலை கவிராயர் எழுதிய அறப்பளீஸ்வர சதகம் அப்படின்ற பாடல்லேருந்து நம்ம சில பாடல்களை பார்த்துட்ருக்கோம். கருத்துக்கள் ரொம்ப அருமையான கருத்துக்கள். அதனால் இந்த கருத்துக்கள் இந்த காலத்தில் நிறைய பேருக்கு தேவைப்படும் அப்படின்றதுனால அதை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, ஒரு அன்பர் தான் இதுக்கு என்னை தூண்டியிருக்கார். இந்த பாடல் போடுங்க, அறப்பளீஸ்வர சதக பாடல்களை போடுங்க அப்படின்னு சொன்னார். அவர் ஒரு பாடல் கேட்டார், அதில் கை வைக்க போனதுனால ஆஹா இவ்வளவு அற்புதமான கருத்துக்கள் இருக்கே. இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, இந்த பாடல்கள்லாம் எங்கள் தாயார் தந்தையாருக்கு அவங்களாம் தென்னை பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க. அதனால் இந்த பாடல்கள் அவங்களுக்கெல்லாம் அத்துப்படி. அப்போல்லாம் படிக்கிற அளவு கம்மியாக இருக்கும், முழுமையாக அப்படியே படித்து கடகடன்னு மனப்பாடமாக சொல்லுவாங்க. தேவைப்படுற நேரத்தில் அப்படியே வரிகளை அள்ளி விடுவாங்க. அது மாதிரியான பாடல்கள். அந்த அன்பருக்கு நான் மீண்டும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த புத்தகம் ஏற்கனவே சின்ன வயசுலேருந்து பல வரிகள் விட்டு 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 கேட்ட பாடல். வெகு காலத்துக்கு முன்னாடி படித்தது. இப்போ அது படிக்க தூண்டியதற்காக அவருக்கு நன்றி. ஒரு பாடலில் சொல்கிறாரு, எல்லா காரியத்தையும் எல்லாரும் செய்திட முடியாது. சில காரியங்களை சில பேர் செய்ய முடியும், பல பேர் செய்ய முடியாது. அது மாதிரியான ஒரு பாடல் என்ன அப்படின்னா, இதை எங்கள் தந்தையார் அடிக்கடி சொல்லுவார். இந்த பாடலை, நீர் மேல் நடக்கலாம், எல்லாராலையும் நடக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நடக்க முடியாது. அந்த மாதிரி சிலரால் மட்டுமே செய்ய முடிஞ்ச, சராசரி மக்களால் செய்ய முடியாத காரியங்களை பற்றி இந்த பாடல் சொல்லுது. நீர் மேல் நடக்கலாம், எட்டியும் தின்னலாம், நெருப்பை நீர் போல் செய்யலாம், நெடிய பெரு வேங்கையை கட்டியே தழுவலாம், நீள் அரவினை பூணலாம், பார் மீது மணலை சமைக்கலாம், சோரென பட்சமுடனே உண்ணலாம், மானமோடு குண்டு விலகச் செய்யலாம், மரப்பாவை பேச பண்ணலாம், ஏர்மேவு காடியும் கடையுற்று வெண்ணையும் எடுக்கலாம், புத்தி சற்றும் இல்லாத மூடர் தம் மனத்தை திருப்பவே எவருக்கும் முடியாது காண் அப்படின்னு சொல்கிறார். ஆர்மேவு கொன்றை புனை வேணியாசுரர் பரவும் அமலனே அருமை மதவேள் அனுதினமும் மனதில் நினைத்தரு சதுரகிரி வளர் அறப்பளீஸ்வர தேவனே அப்படின்னு சொல்லி அந்த பாடலை வழக்கம் போல் முடிக்கிறாரு. என்னென்ன காரியங்களை சுலபமாக பண்ணிடலாமா பாருங்கள். நீர் மேல் நடக்கலாம், எல்லாரும் நடக்க முடியுமா? முடியாது. அப்படி செய்ய முடியாத காரியத்தை கூட செய்திடலாம். இப்போ இதை ஒரு சாதகமாகவே பண்ணக்கூடியவங்க இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ராசாப்பாளையம் அப்படின்னு ஒரு ஊர், அங்கே ஒரு துறவி வாழ்ந்தார், சாம்பசிவம்னு பேர். அவர் நிறைய தவம் பண்ணார். அவர் பண்ண தவத்தை பார்த்து ஆச்சரியப்படணும் மற்றவங்க. அந்த மாதிரியான ஒரு தவசி. நான் பார்த்த ஒரே ஒரு காட்சியை, நிறைய அவர் எங்கள் குடும்பத்தோட, எங்கள் தந்தையாரோட நிறைய பழக்கம், எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காரு, எங்கள் எல்லாரோடையும் உட்காந்து மணிக்கணக்காக நாள் கணக்காக பேசக்கூடியவர். நாங்கள் அவங்க வீட்டுக்கு போயிருக்கோம். ஒரு சமயம் அவர் தவம் பண்ணார். அந்த தவம் செய்த காட்சி இன்னும் எனக்கு கண்ணு முன்னாடி நிற்கிது. அவங்க வீட்டு வாசலில் நல்ல பெரிய விசாலமான இடம், தரையில் துளசி மாடம் போல் ஒன்று கட்டியிருக்கார். அந்த துளசி மாடத்துக்கு பின்பக்கம் அங்கே உள்ள நோக்கி, அதாவது இப்போ அண்டர் கிரவுண்ட்னு சொல்கிறோம்ல, அது போல் படி இறங்குற மாதிரி ஒரு அமைப்பில் மண்ணாலேயே படி போல் செய்து வச்சுருக்கார்.
மண் பாதையில் படி வெட்டி விடுவோம்ல. அதாவது மாடிப்படிக்குன்னு நம்ம தனியாக செய்கிறது வேறு, மண்ணாலேயே படிப்படியாக வெட்டி வைக்கிறது. அந்த மாதிரி படிப்படியாக வெட்டிக்கிட்டு போயிருக்காங்க. போய் கொஞ்சம் தூரம், அதாவது ஆழம் போன உடனே ஒரு சின்ன சதுரம். அந்த சின்ன சதுரத்தில் எதிரில் ஒரு கண்ணாடி. அதாவது வள்ளல் பெருமானுக்கு இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நிறைய சொல்லித்தருவார், மற்றவங்களுக்கு அடியார்களுக்கு சொல்லித்தருவார். அது கண்ணாடி யோகம். அந்த கண்ணாடியை வச்சுட்டு முன்பக்கம் குத்து விளக்கு எரியும். அந்த கண்ணாடி முன்னாடி இவர் உட்காந்துக்கிட்டு இருப்பார். அன்னம் தண்ணி ஆகாரம் எதுவும் கிடையாது, வேறு எந்த சாப்பாடும் சாப்பிடாம அதுக்கு எதிரில் உட்காந்துருந்தார். அது எது வரைக்கும் உட்காந்துருந்தாருன்னா, அது நினைக்கிறதுக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். கண்ணாடியில் நாம் பார்த்தா நம்ம உருவம் தெரியறது தான் வழக்கம். எப்போவுமே கண்ணாடி அடுத்தது காட்டும் பளிங்கு போல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதிரில் இருக்கோ அதை தான் திருப்பி காமிக்கும் கண்ணாடி. அந்த கண்ணாடியில் இவருடைய உருவம் மறைஞ்சி இறைவனுடைய உருவம் தெரிகிற வரைக்கும் அவர் அந்த சாதகத்தை பண்ணி வெளியில் வந்தார். அந்த தவக்கோலத்தில் உட்கார்ந்துருக்கிறப்போ நாம் இங்கே போய் பார்த்தோம். எங்கள் குடும்பத்தோடு போய் அவருடைய அந்த தவக்காட்சியை பார்த்தோம். சத்தம் போடாமல் அமைதியாக பார்த்துட்டு வரணும். எல்லாருக்கும் அனுமதி கிடையாது. மற்றவங்களாம் போய் கண்காட்சி மாதிரி பார்க்க முடியாது. நாங்கள் குடும்ப உறுப்பினர் மாதிரி இருந்ததுனால, எங்கள் அப்பாவுக்கு அவர் நண்பர்ன்றதுனால எங்களுக்கு அனுமதி இருந்தது. நாங்கள் போய் பார்த்தோம். அவர் எங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது நிறைய மக்கள் அவர் வந்த உடனே வந்துடுவாங்க. அவங்க பிரச்சனையை சொல்லுவாங்க. அப்போ அவர் செய்கிற ஒரே வைத்தியம் 2 வத்தி ஏற்றுவார். அவர் பேர் சாம்பசிவம். ஏராளமான ஃபோட்டோக்கள் எங்கள் குடும்பத்தோடு அவர் எடுத்த ஃபோட்டோக்கள்லாம் இருக்குது. ஒவ்வொரு குடும்ப நிகழ்வுகள்லேயும் அவர் பங்கெடுத்துக்குவார் எங்கள் வீட்டில். அதே மாதிரி அவங்க வீட்டு விசேஷத்துக்கு நாங்களும் போவோம். குடும்பத்தோடு போனதுண்டு, தாய் தந்தை போனதுண்டு. அது மாதிரி அந்த 2 வத்தியை ஏற்றி யார் பிரச்சனைன்னு வந்தாங்களோ அவங்க கையில் கொடுத்துடுவார். அவர் பண்ணுற ஒரே ட்ரீட்மெண்ட், அந்த வத்தி எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் கண்ணை திறக்கக்கூடாது, வேறு எதை பற்றியும் சிந்திக்கக்கூடாது. இந்த விஷயம் உங்களுக்கு சால்வ் ஆகணும்னு நினைங்க. அது உடம்பு பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், உற்றார் உறவினரால் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவர் சொல்கிற ஒரே வைத்தியம் அதுதான். அந்த 2 வத்தி எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் அவங்க அமைதியாக இருக்கணும். அவங்களுக்கு எதிரில் இவர் உட்கார்ந்துருப்பார். இவரும் அதே அமைதியாக இருப்பார். வந்தவங்க அந்த வத்தி எரிஞ்சு முடிஞ்சு அவங்களே அதை கண்ணை திறந்து எழுந்திருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தியானம் கூடிடும். இவருடைய அந்த கருணையினால் வந்து யாரும் சாதாரண பொதுமக்கள் அவங்களுக்கும் அந்த அமைதி அப்படி கூடி வந்துடும். கண்ணை திறக்க மாட்டாங்க, அங்கே இங்கே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை தீரணுன்றது முக்கியம். இவருடைய கருணையினால் அவங்களும் அந்த தியானத்தில் உட்காந்துடுவாங்க. அவ்வளவு அமைதியாக உட்காந்து அவங்க வேலையை சிந்தித்து எழுந்து போவாங்க. அடுத்த தடவை வந்து, சாமி எங்களுக்கு நல்லபடியாக முடிஞ்சுது, இந்த உடம்புல இருந்த இந்த பிரச்சனை தீர்ந்து போச்சு, அந்த நிலம் தகராறு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சில பேர் வருவாங்க. அவரை பார்த்து சொல்லுவாங்க அடுத்த தடவை எங்கள் வீட்டுக்கு வர்றப்போ. அது மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த வைத்தியத்தை அவர் பண்ணுவார். 2 வத்தி ஏற்றுவார், அமைதியாக உட்கார சொல்லுவார், அவங்களையும் சிந்திக்க சொல்லுவார், இவரும் எதிரில் உட்காருவார். அவங்களுக்கு அந்த பிரச்சனை தீர்ந்துடும். அப்பேற்பட்ட ஆற்றல் உடைய ஒரு தவசியை பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடச்சிது அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கும் அங்கே அழகர் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. அழகர் கோவிலில் கிணத்துக்குள்ளே ஒரு சித்தர் இருந்த இடம்தான் அது. அவரோட சிஷ்யர் தான் இவரும். அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் ராசாபாளையத்தார் சமாதி இருக்குது. சாம்பசிவம் சமாதின்னு கேட்டாலோ அல்லது ராசாபாளையத்தார் சமாதின்னு கேட்டாலோ
பக்கத்தில் தான் இருக்குது. அழகர் கோவில் போகிறவங்களுக்கு இது நிறைய பேருக்கு தெரியும், சில பேர் தெரியாதவங்க வந்துடுறதும் உண்டு. அப்பேற்பட்ட மிகச்சிறந்த தவசி. இதை எதுக்காக சொல்கிறேன்னா, எங்கள் ஊர் குளத்தில் அவர் மரக்கட்டை மாதிரி மிதந்து காமிச்சார். இதை ஊரில் எல்லாரும் வேடிக்கை பார்த்தாங்க. அவர் மிதந்ததை மரக்கட்டை மாதிரி, இது நீச்சல் கிடையாது, நீச்சல் இல்லாமல் மரக்கட்டை மாதிரி அவர் நடந்து போய் கட்டை மாதிரி மிதந்து காமிச்சார் குளத்தில். சேலியமேடுன்ற ஊரில் குளத்தில் எல்லாரும் பார்க்குறப்ப, ஊர் மக்கள் பார்க்குறப்ப அந்த வித்தையை பண்ணி காமிச்சார். அவருக்கு அது சித்தியாச்சு. அதனால் அவர் நிறைய விஷயங்கள் பண்ணுவார். அதில் அதுவும் ஒன்று. அதுபோல் எல்லாரும் பண்ண முடியாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட ஒரு அடியார் வந்து சொன்னாராம், சாமி நான் 10 வருஷமாக சாதகம் பண்ணி ஒரு வெற்றி அடைஞ்சேன் அப்படின்னு சொன்னாராம். என்னப்பா அப்படின்னா, நான் தண்ணி மேலே நடக்கிறது கற்றுக்கிட்டேன் அப்படின்னாராம். அப்படியா, எவ்வளவு வருஷம்? 10 வருஷமாக சாதகம் பண்ணேன் அப்படின்னாராம். அதுக்கு பரமஹம்சர் சொன்னாராம், அடப்போப்பா 10 வருஷத்தை வீணாக்கிட்டியே அப்படின்னாராம். என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த சித்தி அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா. ஓரணா கொடுத்தா ஓடக்கார இக்கரையிலேருந்து அக்கறையில் கொண்டு விட்டுடுவான், இதுக்கு போய் 10 வருஷம் வீணாக்கிட்டியே அப்படின்னு சொல்லுவாராம். எங்கள் வீட்டுக்கு தயிர்காரி வருவா, அவள் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு வெள்ளமாக இருந்தால் கூட நடந்தே வந்து எங்கள் வீட்டில் தயிரை கொடுத்துட்டு போயிடுவாளே, இதுக்காகவா நீ 10 வருஷத்தை வீணாக்கிட்ட அப்படின்னு கேட்டாராம். ஒரு தயிர்காரி தண்ணி மேலே நடந்து வந்ததாக அவர் சொல்லுவாராம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இதுக்காகவா நீ 10 வருஷத்தை வீணாக்கிட்ட அப்படின்னாராம். அதுபோல் எல்லாரும் செய்ய மாட்டாங்க. அந்த மற்றவங்களால் செய்ய முடியாத காரியத்தையும் சில பேர் செய்வாங்க. அதனால தான் இவர் என்ன சொல்கிறாரு, நீர்மேல் நடக்கலாம், எட்டியும் தின்னலாம். எட்டின்றது கசப்பினுடைய உச்சமான ஒரு காய், பெரிய மர வகை, எட்டி மரம்னு சொல்லுவாங்க. அதில் நல்லா குண்டு குண்டாக காய்கள் காய்க்கும். கசப்பினுடைய உச்சம், அது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா எட்டிக்காய் கசப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மருத்துவத்துறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு காய். அந்த எட்டிக்காயை கூட நான் இனிப்பே நான் கசப்பண்ணேன் அப்படின்னு நினச்சிட்டவங்க சர்வசாதாரணமாக சாப்பிட்டு முடிச்சிடலாம். எட்டியும் தின்னலாம், நெருப்பை நீர் போல் செய்யலாம். நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, அதை அணைச்சி நீர் போல் செய்யலாம். நெடிய பெரு வேங்கையை கட்டியே தழுவலாம். எல்லாரும் பயப்படக்கூடிய வேங்கையை புளியை கட்டி தழுவலாம். ஏன் சர்க்கஸில் இப்போ அதுதானே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ கஷ்டமான காட்டு விலங்குகள், இப்போ தான் அதெல்லாம் கிடையாது. மிருகவதை தடை வந்த பிறகு இப்போது சர்க்கஸில் கூட சிங்கம், புலி, கரடி, யானைகள்லாம் குறைச்சிட்டாங்க. அந்த சட்டத்தின்படி அந்த மிருகங்களுக்கு விடுதலை கிடச்சிருக்கு. அதை சொல்கிறார் பாரதியார். போய் நீ காட்டு ராஜா நான் நாட்டு ராஜா, ஹாய் கை கொடுன்னு சிங்கத்தை போய் மீட் பண்ணிட்டு வந்தார்ல, அந்த மிருகக்காட்சி சாலையில் வேலை செய்கிற அவர் அசந்து போயிட்டார். சிங்கத்தை பார்த்தோடனே எல்லாருக்கும் என்ன தோணும், தூரத்துலேருந்து ஓ சிங்கம் இப்படி தான் இருக்கும், இது காட்டில் இருந்த சிங்கம் இங்கே கூண்டில் அடப்பட்டிருக்கு, சிங்கம்னா இப்படி தான் இருக்கும், பார்த்துட்டு வந்துடுவோம். அதோட குரல் கேட்போம், அதோட பிடரியை பார்ப்போம், அதோட உடம்பு கம்பீரம் அதெல்லாம் பார்ப்போம், நம்ம வந்துடுவோம். ஆனால் பாரதியார் பார்த்தப்போ அவருக்கு என்ன தோணுச்சு, ஹேண்ட்ஷேக் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் கூண்டை திறக்க சொல்லி அந்த ஆள்கிட்ட கெஞ்சி வம்படித்து உள்ளே போய், ஹாய் நீ காட்டுராஜா நான் பாட்டுராஜா, நம்ம 2 பேரும் சந்திச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்தார். அதான் இவர் சொல்கிறார் பாருங்க, இது முன்னாடி சொல்லப்பட்டது, அது பின்னாடி நடந்தது. நெடிய பெரு வேங்கையை கட்டியே தழுவலாம், நீள அரவினை பூணலாம். எத்தனையோ பாம்பை தூக்கி கழுத்தில் போட்டுக்கிட்டே வாசலில் வித்த காமிக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. சிங்கப்பூரில் ஒரு பார்க்கில் மிகப்பெரிய பாம்பு, இதை ஒரு வழக்கமாகவே வச்சுருக்காங்க. அங்கே யார் போனாலும் அந்த பாம்பை தூக்கி கழுத்தில் போட்டுக்கிட்டு அவருக்கு ஒரு பைசா கொடுத்துடணும், ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வரலாம்.
ஒரு குழந்தையா இருந்தால் கூட பயப்படாமல் போட்டுக்கலாம். அவ்வளோ பெரிய பாம்பு, அந்த குழந்தையால சுமக்கவே முடியாது. யார் பெரியவங்களோ சின்னவங்களோ அந்த பாம்பை தூக்கி கழுத்தில் போட்டுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அது மாதிரி சொல்கிறாரு. நீள் அரவினை பூணலாம், அது பயம் இல்லை. இப்போது இது இருக்குல்ல, பெரிய பாம்புகள் இருக்குல்ல, மலைப்பாம்புகள், அதெல்லாம் பசிக்கு சாப்பிட்டுட்டா பேசாமல் தான் இருக்கும். அப்போ ஒன்றும் செய்யாது. பசி வந்தால் மட்டும்தான் சாப்பிடும். அதோட பல நாட்கள் சில மாதங்கள் கூட பேசாமல் இருக்கிற பாம்புகள் இருக்குது. பார் மீது மணலை சமைக்கலாம், சோறென பட்சமுடனே உண்ணலாம். இந்த ஜால வித்தை செய்கிறவங்க இருக்காங்க. அவங்க என்ன செய்வாங்க, ஒரு கூடையை கவுத்து போட்டு மாங்காய் பழத்தையோ அல்லது கொட்டையோ வைப்பாங்க. கூடையை அப்படியே மந்திர குச்சி வச்சுட்டு 2 மந்திரம் சொல்லிவிட்டு கூடையை எடுப்பாங்க. பார்த்தா செடி முளைச்சிருக்கும் இவ்வளோ பெருசுக்கு. அப்புறம் என்ன செய்வாங்க, ஒரு பாக்ஸ்குள்ளே மணல் அள்ளி கொட்டுவாங்க. கொட்டிட்டு எல்லார் முன்னாடியும் மணல் அப்படின்னு காமிச்சிட்டு கொட்டுவாங்க. அந்த மந்திர குச்சி வச்சுட்டு இப்படி பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு எல்லார் வாயிலையும் எடுத்து போடுவாங்க. சர்க்கரையாக இருக்கும். இது எல்லாரும் இந்த வித்தை காமிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் இந்த ஜால வித்தைகள் நிறைய இருக்கும். கிராமங்களில் அடிக்கடி இந்த வித்தை காட்டுறவங்க செய்து காமிப்பாங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன் கிராமத்தில். இப்போ அந்த மாதிரி வித்தை காமிக்கிறவங்க கிடையாது. இப்போல்லாம் மிகப்பெரிய மேஜிஷியன்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி சின்ன வித்தைக்காரர்கள் இல்லாமல் போயிட்டாங்க, காணாமல் போயிட்டாங்க. தொழில் நடைபெறாததுனால. ஏன்னா இதை மக்கள் நம்புறதில்லை. அதனால் அவங்க இந்த மாதிரி கிராமங்களில் இந்த மாதிரி வித்தைகள் செய்து காமிக்க வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அதை சொல்கிறார். பார் மீது மணலை சமைக்கலாம், சோறென பட்சமுடனே உண்ணலாம், பானமோடு குண்டு விலகச் செய்யலாம், மரப்பாவை பேச பண்ணலாம். ஒரு ஆயுதம் வருதுன்னா அது நம்மளை தாக்காமல் தடுத்துக்க முடியும். மரப்பாவையை பேச வைக்க முடியும். ஏர்மேவு காடியும் கடையுற்று வெண்ணையும் எடுக்கலாம். அந்த சாப்பாட்டில் ஊற்றுற தண்ணி, சோத்து தண்ணி, அதை கூட கடைஞ்சி வெண்ணெய் எடுத்துடலாமா. எப்படியும் கொஞ்சமாக வரும். பாலில் வெண்ணெய் வர்ற மாதிரி இல்லாமல் இதில் கொஞ்சமாக வரும். ஏர்மேவு காடியும் கடையுற்று வெண்ணையும் எடுக்கலாம். இதெல்லாம் எல்லாரும் செய்ய மாட்டாங்க. இதுக்குன்னு ஸ்பெஷல் திறமை, அந்த ஸ்பெஷல் திறமையும் முயற்சியும் இருக்கிறவங்க மட்டும் இதையெல்லாம் செய்ய முடியும். ஆனால் எது செய்ய முடியாது? இவ்வளவு பெரிய கஷ்டமான வேலையை கூட செய்ய முடியுமா? அப்படி இருந்தும் சிலது செய்ய முடியாது. இப்பேற்பட்ட திறமைசாலி கூட செய்ய முடியாது. என்ன செய்ய முடியாது? புத்தி சற்றும் இல்லாத மூடர்தம் மனத்தை திருப்பவே எவருக்கும் முடியாது காண். அறிவில்லாதவங்க இருக்காங்கல்ல, அதாவது அறிவில்லாதவங்கன்ற சொல்கிறத விட வைராக்கியமாக நான் இப்படி தான் இருப்பேன், ஏதாவது வாய்ப்பு இருந்தால் கூட நான் அதை பற்றி யோசிக்க மாட்டேன், பார்க்க மாட்டேன், தெரிஞ்சிக்க மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக இருக்கக்கூடிய மூடர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய மனசை யாராலையும் திருப்ப முடியாது. என்ன பண்ணாலும் அவங்கள யாரும் மாற்ற முடியாது அப்படின்னு இதெல்லாம் பண்ணிடலாமா? என்னெல்லாம் சுலபம். நீர் மேல் நடக்கலாம், எட்டியும் தின்னலாம், நெருப்பை நீர் போல் செய்யலாம், நெடிய பெரு வேங்கையை கட்டியே தழுவலாம், நீள் அரவினை பூணலாம், பார் மீது மணலை சமைக்கலாம், சோரென பட்சமுடனே உண்ணலாம், பானமுடு குண்டு விலகச் செய்யலாம், மரப்பாவை பேச பண்ணலாம், ஏர்மேவு காடியும் கடையுற்று வெண்ணையும் எடுக்கலாம். இவ்வளவு செய்ய முடியாது, ஆனாலும் செய்யலாமா. எப்போவோ யாரோ ஒருத்தர் செய்துடுறாங்க. அதனால் அதை கூட செய்திடலாம். ஆனால் புத்தி சற்றும் இல்லாத மூடர்தம் மனத்தை திருப்பவே எவருக்கும் முடியாது காண். இந்த வித்தையெல்லாம் பண்ணவங்களால் கூட இவங்களுடைய மனசை திருப்பவே முடியாது காண் அப்படின்னு சொல்கிறார். அது அவ்வளோ பெரிய கஷ்டம். அறிவில்லை, ஆனால் படிக்கணும்னு நினைக்கிறவங்கள படிக்க வச்சிடலாம். நான் முடியாது, இப்படி தான் இருப்பேன், நான் பண்ணுறது தான் ரைட், நான் இருக்கிறது தான் ரைட், நான் அப்படி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்கக்கூடிய மூடர்கள் இருக்காங்கள்ல, நல்ல விஷயத்த தெரிஞ்சிக்கவே மாட்டாங்க. 2 காதும் அவங்களுக்கு அடைச்சா மாதிரி.
அந்த மாதிரி இருக்கிறவங்கள யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆர்மேவு கொன்றை புனை வேணியா சுரர் பரவும் அமலனே அருமை மதவேள் அனுதினமும் மனதில் நினை தரு சதுர கிரிவளர் அறப்பளி சுரதேவனே அப்படின்ற பாடல் நாங்கள்லாம் தப்பு செய்கிறப்போ ஏதோ செய்கிறப்பெல்லாம் எங்களை திருத்துறதுக்காக எங்கள் அப்பா இப்படி ஒரு நிலைமைக்கு நம்ம மனசை வச்சுருக்கக்கூடாதுன்றதுக்காக எங்களுக்கு சொல்லி கற்றுக் கொடுப்பாங்க. இது மாதிரி இருக்கிறவங்க, இந்த நேர்மையில் நடக்கிறவங்களையெல்லாம் எங்களுக்கு அனுபவப்படுத்தினது எங்களோட பெற்றோர் தான். பிள்ளையார் குப்பம் தாயாரை பார்த்தது, இந்த ரெட்டியப்பட்டி சுவாமிகளோட அருட்பாடல்களை அனுபவப்பட்டது, பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் கொடுத்து வச்சது, அருட்சட்ட அடியார்களோட பழகிற வாய்ப்பை உண்டாக்குனது, இப்படி சாதுக்களோட இன்னும் நிறைய சாதுக்கள். லட்ரெட்டியார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தெலுங்கில் அவ்வளவு கீர்த்தனைகள், ஏராளமான கீர்த்தனைகள். இன்றைக்கி இருந்திருந்தால் ஒரு தியாகராஜ பாகவதர் கிடச்சிருந்தா அவ்வளவு சிறப்பாக இருப்பார். அவ்வளவு ஒரு கீர்த்தனைகள் கட்டுக்கட்டாக ஒரு எழுதி வச்சிருப்பார். தெலுங்கில் மிக புலமை வாய்ந்தவர். அப்பேற்பட்டவர் எங்கள் அப்பாவுக்கு மிக நெருங்கிய நண்பராக இருந்தார். அந்த கீர்த்தனைகள் அவர் தெலுங்கில் சதா சர்வ காலமும் பாடிக்கிட்டே இருப்பார், பேசிக்கிட்டே இருப்பார் இறைவனை. வேறு எந்த சிந்தனையும் இருக்காது அவருக்கு. அதனால் மற்றவங்கெல்லாம் அவரை பைத்தியம்னு சொல்கிற அளவுக்கு மிகச்சிறந்த அடியாராக இருந்தார். எங்கள் அப்பாவோட நண்பர். அப்படி சாதுக்களோட நிறைய பழகினார் எங்கள் நீனா. அதனால் இப்படிப்பட்டவங்களையெல்லாம் அறிமுகப்படுத்திட்டு அந்த பழக்க வழக்கங்களை எல்லாம் சொல்லி தருவாங்க. இந்த மாதிரி பாட்டெல்லாம் படிக்கணும்னுவாங்க. அந்த வயசில் இதெல்லாம் கொஞ்சம் நிறைய காதால் கேட்ட பாடல்கள். அது சொல்லணும்னு தோணுச்சு. இதை கேட்டு பொறுமையாக கேட்டு ரசித்த அன்பர்களுக்கு, அடியார்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இப்படிப்பட்ட நல்ல பாடல்கள் யாருக்கும் தெரியாமல் ஓரமாக இருக்குது. அது இருக்கிற இடமே தெரியல. அறப்பளீஸ்வர சதகம்னு ஒரு புக்கு இருக்குன்றது நிறைய பேருக்கு இன்றைக்கி தெரியாது. அதனால் இந்த பாடல்களை சொல்ல வாய்ப்பு கிடைச்சதுன்னு எனக்கு சந்தோஷம். வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு பாடலில் அடுத்தது சந்திப்போம். மிக அருமையான பாடல். அடுத்த ஒரு பாடலில் சந்திப்போம். வாழி எந்நாளும் மென்மை வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி.